வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருக்கோம் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் டிசைன் அண்ட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா பார்ட் பி பார்த்தீங்கன்னா ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்குது. அந்த 5 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி அண்ட் MySQL யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிஹெச்பி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிஹெச்பி ரன் பண்ணுறதுக்கு ஒரு வெப் சர்வர் வந்து நமக்கு தேவை. ஸோ நம்ம என்ன வெப் சர்வர் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XAMPP அப்படிங்கிற ஒரு வெப் சர்வர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நமக்கு வந்து கிடைக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய சிஸ்டத்துக்கு என்ன எக்ஸாம் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதோ, உங்களுடைய சிஸ்டம் வந்து 32 பிட்டா 64 பிட்டா என்ன மாதிரியான வெர்ஷன் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து அது அந்த எக்ஸாம் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில அந்த அப்பாச்சி நீங்கள் பிஹெச்பி ரன் பண்ணுறதுக்கு அப்பாச்சி அப்படிங்கிற அந்த சர்வர் ரன் பண்ணணும். அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா MySQL நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு MySQL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடணும் அந்த சர்வரை. ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சப்போஸ் உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் வேறு ஏதாவது இந்த எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்பாச்சியோ அல்லது MySQL உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்பாச்சி XAMPP இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்பாச்சிங்கிற சர்வரையோ MySQL நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய பிஹெச்பி ப்ரோக்ராமோ அல்லது பிஹெச்பி ப்ளஸ் MySQL நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த XAMPP அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எரர் ஆகும். எரர் வந்து வரும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுடைய சிஸ்டத்தில் சப்போஸ் அப்பாச்சிங்கிற ஒரு அந்த சர்வர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் ஒரு எந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி ஒரு போர்ட்டில் நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய XAMPP அப்படிங்கிறதுல என்னென்ன பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி இருக்கு, MySQL இருக்கு, PHP அந்த எல்லாமே இருக்கிறதுனால, ஸோ ஏற்கனவே இருக்கிற அப்பாச்சி கூட நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்ணக்கூடிய XAMPPல இருக்கிற அப்பாச்சியும் என்ன ஆகும், அதே போர்ட்லயே வந்து ஒர்க் ஆகுறதுக்கு பார்க்கும். ஸோ ஏற்கனவே அந்த போர்ட்ல வந்து ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கிறதுனால, இது வந்து உங்களுக்கு எரர் வரும். ஸோ சப்போஸ் ஒண்ணும் இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு ஒரு சிஸ்டத்துல நீங்க MySQL இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த XAMPP அப்படிங்கிறதையும் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா, இந்த XAMPPலயும் பார்த்தீங்கன்னா ஒரு MySQL இருக்கும். உங்களுடைய சிஸ்டத்துல ஏற்கனவே நீங்க இன்ஸ்டால் பண்ண MySQLம் இருக்கும். ஸோ அந்த MySQL அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது ஒரு போர்ட்ல வந்து உங்களுக்கு 3306 அப்படிங்கிற போர்ட்ல வந்து உங்களுக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கும். நீங்க இப்போ XAMPP இன்ஸ்டால் பண்ணாலும், இதுல இருக்கிற MySQLம் பார்த்தீங்கன்னா, அதே 3306 அப்படிங்கிற போர்ட்லயே தான் வந்து போய் ஒர்க் பண்றதுக்கு பார்க்கும். ஸோ அப்ப நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர் வரும். நமக்கு சரியா வந்து இந்த சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா இந்த சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகாதனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய எக்ஸர்சைஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. சரிங்களா? ஸோ அந்த மாரி என்ன அப்படின்னு ஒரே ஒரே நிமிஷம் உங்களுக்கு அந்த என்ன பிரச்சனை? ஸோ இந்த மாரி நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ரெட் கலர்ல கீழ இருக்கு பாருங்க. ப்ராப்ளம் டிடெக்டட் MySQL நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஸோ 3306 இஸ் யூஸ்ட் பை சி: ப்ரோகிராம் ஃபைல்ஸ் MySQL 5.7 அப்படிங்கிற இந்த இதில வந்து ஏற்கனவே 3306ல ஏற்கனவே ஒரு MySQL வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. புதுசா வந்து MySQL இங்க இருக்கிற இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற MySQLல நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாரி எரர் மெசேஜ் வந்து வரும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த ஸ்டார்ட்டிங் எரர் வந்து சரி பண்றது அப்படிங்கிறத நம்ம இப்ப இதுல இந்த வீடியோல எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்? எப்படி அந்த மாரி எரர் வந்தால் மட்டும் தான் நீங்க சரி பண்ண போறீங்க. ஏற்கனவே உங்க சிஸ்டத்துல MySQL இல்ல அப்படின்னாலும், உங்களுக்கு எரரே வராது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே உங்க சிஸ்டத்துல அப்பாச்சி இல்ல, ஃப்ரெஷ்ஷா இப்ப தான் வந்து XAMPP இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே பழசு எதுவுமே அப்பாச்சி எல்லாம் அந்த மாரி எந்த ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு எரரே வராது. சரிங்களா? சரி, ஓகே. எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, XAMPP வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். என் சிஸ்டம் வந்து 32 பிட் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால 32 பிட் XAMPP 32 பிட் வெர்ஷன் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து 2 தடவ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு இந்த மாரி வரும். எஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. சரிங்களா? இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப இன்ஸ்டால் ஆகுறதுக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. சரிங்க. இப்ப இந்த செட்டப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க, வெல்கம் டூ எக்ஸாம் செட்டப் விசார்ட் அப்படின்னு இருக்கு. இதுல நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க.
குடுத்தீங்க அப்படின்னா, என்னென்ன இந்த எக்ஸாம்பிள்ல என்னென்னலாம் நமக்கு இன்ஸ்டால் ஆக போகுது அப்படிங்கிறது லிஸ்ட்ல இந்த சைட்ல காமிக்கும். என்ன அப்பாச்சி சர்வர், MySQL சர்வர், ஃபைல்ஸில்லா FTP. ஸோ இந்த மாரி நெறைய சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. நமக்கு வந்து இப்ப இந்த வெப் டிசைன் அண்ட் புரோகிராமிங் இந்த லாஸ்ட் பார்ட் பில இருக்கிற எக்சர்சைஸ்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, அப்பாச்சி நமக்கு வேணும், MySQL வேணும். சரிங்களா? சரி என்ன இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே இருந்துட்டு போகுது. அப்படியே நீங்க நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. அது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அத எதுவுமே மாத்த வேணாம். சி கோலன்ல அப்படியே இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. ஃபோல்டர் அப்படின்னு கேட்குது. ஓகேன்னு குடுத்துடுறேங்க. இந்த எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டர செலக்ட் பண்ணிக்கோங்க. சி கோலன்ல எக்ஸாம் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் வந்து அப்படியே இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு மெசேஜ் வரும். இதில பார்த்தீங்கன்னா, லேர்ன் மோர் அபௌட் பிட் எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு டிக் மார்க் இருக்கு இல்லைங்களா? இந்த டிக் மார்க் இப்ப நெக்ஸ்ட் அப்படியே குடுத்தீங்கன்னா, ப்ரௌசருக்கு போயிரும். அதனால இந்த டிக் மார்க் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்ன்னு கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடியட்டும். முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரி நான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நெறைய சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதனால கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில டூ யூ வாண்ட் டூ ஸ்டார்ட் த கண்ட்ரோல் பேனல் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்ட்ரோல் பேனல்னா இந்த எக்ஸாம்ப் தாங்க வந்து கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நெறைய சர்வர்ஸ் வந்து இருக்கிறதுனால அத அப்படி சொல்றாங்க. ஸோ இத என்ன பண்றீங்க? ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. ஃபினிஷ் அப்படின்னு குடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எக்ஸாம் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இதில லாங்குவேஜ் கேட்குது. சரியா? என்ன லாங்குவேஜ் வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாங்குவேஜ் இது இங்கிலீஷ். ஸோ என்னது? யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சேவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாஸ்க் பார்ல அந்த எக்ஸாம்னுடைய கண்ட்ரோல், எக்ஸாம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? அத வந்து 2 தடவ கிளிக் பண்ணுங்க. அப்படி அங்க இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணுங்க. அப்படி அங்க இல்ல அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இப்ப இன்ஸ்டால் பண்ணதுல லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிஸ்டத்துல நீங்க எப்படி இருக்கீங்களோ, அதுல எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அதுல பார்த்தீங்கன்னா, பிட்டாமி ஃபார் எக்ஸாம்ப் அதுக்கப்புறம் எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு இருக்கும். எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இதான் வந்து அந்த எக்ஸாம்பினுடைய கண்ட்ரோல். பட் இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ சம் ப்ராப்ளம். நான் ஏன் எனக்கு வந்து இந்த சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து MySQL வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? MySQL வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த MySQL பார்த்தீங்க அப்படின்னா, 3306 அப்படிங்கிற போர்ட்ல ஒர்க் ஆயிட்டுருக்கு. ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அந்த MySQL அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 3306 போர்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த எரர் மெசேஜ் வருது. ஸோ அதான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன். என்ன அந்த எரர் இந்த ஸ்டார்ட்டிங் எரர் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி மட்டும் என்னால ரன் பண்ண முடியும். ஸோ இங்க பாருங்க மேல அப்பாச்சி அப்படின்னு இருக்கா? இந்த இந்த கிளிக் இத வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி குடுங்க. குடுத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பாருங்க போர்ட் 80 அப்படிங்கிறது இந்த அப்பாச்சி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இந்த மாரி கிரீன் கலர்ல வந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பாச்சி வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆயிடுச்சு. அப்பாச்சி சர்வர் ஒர்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து PHP மட்டும் தான் நான் அந்த ப்ரோகிராம்ல நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு அப்பாச்சி மட்டும் ரன் ஆனா போதும். சப்போஸ் என்னோட சிஸ்டத்துல ஏற்கனவே நான் வந்து அப்பாச்சிங்கிற சர்வர் பழசு வேற ஏதாவது சர்வர் நான் இன்ஸ்டால் பண்ணல. அதனால எனக்கு அப்பாச்சி வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. சப்போஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா, அதுவும் இதே மாரி வந்து எனக்கு எரர் மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அந்த மாரி எரர் மெசேஜ் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 3306 அப்படிங்கிற போர்ட்ல வந்து எனக்கு வந்து இந்த மாரி எரர் வந்து வந்துருச்சு. அதே மாரி இப்ப MySQL வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. குடுத்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது. பாருங்க என்ன வருதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க இந்த மாரி நம்ம ரெட் கலர்ல வந்துருச்சு. இங்க கரெக்ட்டா ஆன் ஆயிருச்சு, ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பிஐடி போர்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதில வரும். பட் வரல. ஏன்னா எனக்கு ஏற்கனவே இந்த 3306ல வந்து ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற MySQLம் இருக்கிறதுனால, இந்த அப்பாச்சில இருக்கிற MySQL வந்து எனக்கு ஒர்க் ஆகல. சரிங்களா? சரி. ஓகே. எப்படி நம்ம வந்து இத சரி பண்றது? எப்படி வந்து அந்த அப்பாச்சியே எனக்கு ஒர்க் ஆகணும். MySQLம் இந்த எக்ஸாம்பிள்ல வந்து எனக்கு ஒர்க் ஆனா மட்டும் தான் வந்து நம்ம இந்த ப்ரோகிராம்ஸ் வந்து நம்ம போட முடியும். சப்போஸ் உங்களுக்கு அப்பாச்சி அந்த மாரி பிரச்சனை வருது அப்படின்னா, அத எப்படி சரி பண்றது? அப்பாச்சி அப்படிங்கிறது இங்க பாருங்க போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். 80
443 இந்த 80 அப்படிங்கிற போர்ட்ல தான் வந்து அப்பாச்சி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இருக்கிற அப்பாச்சி 80ங்கிற போர்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எப்பயுமே அப்பாச்சிங்கிறது 80ங்கிற போர்ட்ல ஒர்க் ஆகும். MySQL அப்படிங்கிறது 3306ல ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஏற்கனவே என் சிஸ்டத்துல அப்பாச்சி இல்லாதனால 80ங்கிற போர்ட்ல இந்த அப்பாச்சி வந்து ஒர்க் ஆகுது. பட் ஏற்கனவே என்னோட சிஸ்டத்துல MySQL இருக்கிறதுனால இப்போ இந்த எக்ஸாம்பிள் இருக்கிற MySQL வந்து எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்டோட நம்பர நான் சேஞ்ச் பண்ணி விடணும். ஸோ, அந்த ஏற்கனவே 3306 போர்ட்ல வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கிற MySQL அது தனியாவும், எக்ஸாம்பிள் இருக்கிற MySQL அப்படிங்கிறது வேற ஒரு போர்ட்ல வந்து ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ, ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு எப்படி நம்ம அத ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணு இருக்கும். ஸோ, இத கான்ஃபிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஏன்னா கான்ஃபிகரேஷன். ஸோ, இந்த கண்ட்ரோல் பேனல் கான்ஃபிகர் பண்றது. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் அண்ட் போர்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ, இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, பாருங்க அப்பாச்சி அப்படிங்கிறது மெயின் போர்ட் 80. டிஃபால்ட்டா அப்பாச்சி ஒர்க் ஆகுது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சப்போஸ் உங்களுக்கு அப்பாச்சி ஒர்க் ஆகாம போயிடுச்சு அப்படின்னா, அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த போர்ட்ட வந்து மாத்திக்கோங்க. வேற ஒரு நம்பரா. என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பருக்கு நீங்க மாத்திக்கோங்க. ஆனா அதே நம்பர் வந்து வேற எந்த ஒரு சர்வீஸும் அதில ஒர்க் ஆகாம இருக்கிற மாரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் MySQL கிளிக் பண்றேன். MySQL பார்த்தீங்கன்னா 3306 அப்படிங்கிற போர்ட்ல இந்த எக்ஸாம்பிள்ல இருக்கிற MySQLம் 3306 தான் பாக்குது. ஸோ அதனால நான் 3307 அப்படின்னு சொல்லி போட்டுறேன். போட்டுட்டு இதுல சேவ் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். சரிங்களா? கான்ஃபிகரேஷன். அப்பாச்சில எரர் வந்தா அப்பாச்சியோட போர்ட் நம்பர் மாத்துங்க. MySQLல எரர் வந்துச்சு அப்படின்னா MySQLோட போர்ட் நம்பர மாத்துங்க. சரி, ஓகே. இந்த மாரி மாத்தினதுக்கப்புறம் இத சேவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. ஸோ இது கான்ஃபிகரேஷன மட்டும் மாத்துனா போதாது. இங்க ஒவ்வொரு இது இருக்கு இல்லைங்களா? அப்பாச்சின்னா அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். MySQLக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். ஸோ இதுலயும் நம்ம வந்து போய் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? MySQLல பார்த்தீங்கன்னா, கான்ஃபிக் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி my.ini கிளிக் பண்ணீங்கன்னா, my.ini அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணிட்டு, இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட் போயிட்டு ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. 3306 அப்படிங்கிறத 3307 அப்படின்னு சொல்லி நான் மாத்துறேன். ஏன்னா 6ல ஏற்கனவே இன்னொரு MySQL ஒர்க் ஆகுது. இப்ப அப்பாச்சில இருக்கிற MySQLக்கு நான் 3307 அப்படிங்கிற போர்ட்டா நான் மாத்தப் போறேன். ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு குடுத்துருங்க. எங்கெங்கலாம் 3306 இருக்கோ அங்கலாம் 3307 மாறிரும். சரிங்களா? அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு இத சேவ் பண்ணிருங்க. சரிங்களா? சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்பாச்சி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதுல கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இதுல php.ini அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ini ஃபைல் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும். இத ஓப்பன் பண்ணுங்க. இதுலயும் அதே மாரி எடிட்ல போயிட்டு ரீப்ளேஸ்ல அதே 3306 அப்படின்னு சொல்லி போடுங்க. ஃபைண்ட் குடுங்க. 3306ன்னு போட்டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, அதே 3306ன்னு ஒரு போர்ட் இங்கேயும் இருக்கும். சரிங்களா? இதையும் நீங்க மாத்தணும். அப்பதான் வந்து உங்களுக்கு PHPயும் PHP மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போறேன்னா, அப்பாச்சி மட்டும் இருந்தா போதும். அப்ப இத நம்ம மாத்த வேண்டியதில்ல. MySQL மட்டும் தான் எனக்கு வேணும்னா, MySQL 3307 அத மட்டும் மாத்தீங்கன்னா போதும். 2மே PHPயும் எனக்கு ஒர்க் ஆகணும். MySQLம் ஒர்க் ஆகணும் அப்படிங்கும்போது, இந்த PHPல MySQL ஒர்க் பண்றதுக்கு உண்டான போர்ட் இதுல இருக்கும். ஸோ அந்த போர்ட்ட நீங்க இப்ப என்ன போர்ட் நம்பரா மாத்துனீங்களோ, அந்த போர்ட் நம்பர ரீப்ளேஸ் பண்ணிருங்க. சரிங்களா? எடிட்ல போயிட்டு என்ன பண்றீங்க? ரீப்ளேஸ் 3306 அப்படிங்கிறத 3307 சரிங்களா? ரீப்ளேஸ் ஆல் குடுத்துருங்க. இப்ப ரீப்ளேஸ் ஆயிருக்கும். இப்ப ஃபைல்ல போயிட்டு சேவ். இப்ப இத குளோஸ் பண்ணிருங்க. சரிங்க. இப்ப இத குளோஸ் பண்ணிருங்க. குளோஸ் பண்ணிட்டு எல்லாமே குளோஸ் பண்ணிருங்க. இதையும் குளோஸ் பண்ணிருங்க. எக்ஸாம்பையும் அந்த கண்ட்ரோல் பேனல் குளோஸ் பண்ணிருங்க. இப்ப மறுபடியும் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ப் ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸாம்ப் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ அந்த எனக்கு MySQL ப்ராப்ளம் வந்தது பாருங்க. நான் ஏற்கனவே MySQL 5.7 வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. MySQL ஒர்க் ஆகாம போனதுக்கு காரணம். ஏன்னா நான் MySQLம் அதுல யூஸ் பண்ணணும். இதுலயும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இத மாத்துறேன். இல்ல அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், எனக்கு அந்த இது தேவையில்ல அப்படின்னா, நீங்க எரேஸ் பண்ணி விட்டுறலாம். ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே விட்டா கூட நீங்க எதுவும் மாத்த தேவையில்ல. சரிங்களா? ஸோ இதுல வந்து இப்போ எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் இத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப மறுபடியும் ஓப்பன் பண்றேன். இப்ப பாருங்க நமக்கு எந்த விதமான ரெட் கலர்ல எந்த மெசேஜும் இல்ல. இப்ப ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் கூட இன்னொரு தடவ போலாம். எக்ஸாம்பிள்
கண்ட்ரோல் பேனல். சரிங்களா? இப்ப இந்த மாரி வந்துருச்சு. இப்ப நீங்க வந்து ஸ்டார்ட்ன்னு குடுங்க. அப்பாச்சி. அப்பாச்சி நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ MySQLம் வேணும். MySQL. ஸோ பாருங்க 3307ல ஒர்க் ஆச்சு பாருங்க. 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பச்சை கலர்ல கரெக்ட்டா வந்துருச்சு. 2மே போர்ட் நம்பர் வந்துருச்சு. கீழ இந்த பாக்ஸுக்குள்ளார உங்களுக்கு எந்த விதமான ரெட் கலரும் இல்ல. ஸோ இந்த மாரி வந்துருச்சு அப்டின்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பாச்சியும் ஒர்க் ஆகுது. MySQLம் ஒர்க் ஆகுதுதான் அர்த்தம். இனி நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம் வந்து நீங்க போட ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ப் எப்படி இன்ஸ்டால் பண்றது? அந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து சரியா ஒர்க் ஆகாம இந்த மாரி எரர் வந்துச்சு அப்படின்னா, அந்த எரர வந்து எப்படி சரி பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. அதுக்குண்டான ரிப்ளை வந்து கண்டிப்பா பண்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல இந்த வீடியோ வந்து மத்தவங்க யாருக்காவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.